வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜனவரி 17 தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு என்கிற தலைப்பிலே தன்னுடைய வாழ்க்கை மலரிலே சிந்தனையாக தருகிறார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராகவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று ஒரு அற்புதமான தமிழ் திரைப்பட பாடல் ஒன்றினை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் நல்ல தரமான குழந்தை மண்ணில் பிறக்கும் பொழுதே வர வேண்டும் என்று நினைத்தால் நல்ல தரமான பெற்றோர்கள் வேண்டும் என்று சொல்கிறார். நல்ல தரமான பெற்றோர்கள் என்பது என்ன என்றால், அவர்கள் உடல், உயிர், அறிவு இவற்றின் தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தை பெற்றுக்கு முன்னர் என்று சொல்கிறார். அதாவது குழந்தை பெற்றுக்கு முன்னரே தியானம், உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி போன்ற பயிற்சி முறைகளை ஏற்று பயின்று தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்ட பின்புதான் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். குழந்தை பேறு என்று வரும்போது அவர்கள் நல்ல நிலையிலே, நோய் இல்லாத நிலையிலே இருக்க வேண்டும். நோயுற்ற போதிலே கருத்தரித்தல் கூடாது. போதைப் பொருட்கள் ஏதாவது உட்கொண்டு அந்த நிலையிலே கருத்தரித்தல் கூடாது. நல்ல மனநிலை என்றால் வருத்தமற்ற நிலை, ஏதும் கவலையற்ற நிலையிலே அவர்கள் இருந்து கருத்தரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களிலே கருத்தரித்தல் கூடவே கூடாது என்று தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி குழந்தை பிறக்கும் போது கருவுற்றிருக்கிற அந்த தாய் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதை அந்த குடும்பம் உறுதி செய்ய வேண்டும் என்று அற்புதமாக ஒரு கருத்தினை வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்ல, குழந்தை வளர்ப்பின் போது எந்த செயல்களை எல்லாம் அந்த குழந்தை செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை எல்லாம் அந்த குழந்தையின் முன்னால் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதேபோல் சொத்து சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும் என்கிற கட்டாயம் ஏதும் இல்லை. இந்த வளர்ந்த விஞ்ஞான உலகத்தில் அதற்கு பதிலாக நல்ல கல்வி செல்வத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தாலே போதும், குழந்தை வளர்ப்பு மிகச் சிறப்பான முறையில் இருக்கும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்வதை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.